ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நிறைய பயனுள்ள டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கிற டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லையும் இதே மாதிரி பெருங்காயத்தூள் டப்பா இருக்குங்க. காலியாகவும் தூக்கி போட்டுருவோம். இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த டப்பாவை வந்து அந்த பெருங்காய ஸ்மெல் இல்லாத மாதிரி நல்லா கழுவிட்டு உணர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, விருப்பப்பட்டால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அந்த பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக விழுவுங்க. இதை வந்து நம்ம முட்டை போடுறப்ப அந்த மசால் பொடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறுமனே மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதாவது கரம் மசாலா தூள் கூட நம்ம போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சிருப்போம். சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படும், கை வைக்க முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து உருளைக்கிழங்கை குத்திட்டு பீல் பண்ணுங்கள். ஈஸியாக பீல் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கூட சூடும் தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஸ்மாஷர் எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆழாக்கு எடுத்துக்கோங்க. ஆழாக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்டில் இருக்கும். அதை பேக் சைடில் திருப்பி விட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாவே ஈஸியாக பூ போல் ஸ்மாஷ் ஆயிருங்க. இன்கேஸ் ஆழாக்கு இல்லைன்னா கொஞ்சம் உயரமான கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பேக் சைடில் திருப்பி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நமக்கு வந்து பேங்கிள்லாம் ஈஸியாக கலட்ட வராதுங்க, ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வேஸ்டான பாலித்தீன் கவர் எல்லார் வீட்டிலே இருக்கும்ல, அதை வந்து இந்த பேங்கிள்குள்ளே நல்லா நுழைச்சி விட்டுருங்க. கை ஃபுல்லாகவே அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் வந்து அந்த கவரை ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு ட்ராப் அப்ளை பண்ணால் போதுங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அழகாக கலண்டு வந்துடுங்க. நீங்கள் எவ்வளோ சின்ன வளையல் போட்டிருந்தாலுமே இந்த மெத்தடில் ஈஸியாக கலட்டிடலாம். கைகளுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம். இப்போ நம்ம எங்கேயாவது சிசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா, பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த சிசர்ஸோட அந்த ஷார்ப்னஸ் வந்து பேக்கை வந்து கிழிச்சிருங்க. அந்த மாதிரி கிழிக்காமல் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதே மாதிரி பால் பாயிண்ட் பெண்ணோட மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை தூக்கி போடாமல் இதுக்குள்ளே கேப் மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கேயுமே கிளிப்படாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மல்லிகைப்பூவை எப்படி நீண்ட நாள் வாடாமல் ஸ்டோர் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ மல்லிகைப்பூ வாங்குறப்ப நல்ல மொட்டை வாங்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் லைட்டாக மலர்ந்துருச்சு, ஆனால் இன்னும் நல்ல மொட்டை வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்கன்னா 10 நாள் வரைக்கும் வருங்க. இந்த மாதிரி லைட்டாக மலர்ந்து வாங்கினீங்கன்னா 1 வீக் வரைக்கும் தாங்குங்க. இப்போ நமக்கு 1 வீக் வந்தாவே போதும். ஏன்னா நம்ம வாங்கி வைக்கிற மல்லிகைப்பூ வந்து 2 நாளில் வாடி போயிடும். அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வாங்கினோம்னா ரொம்ப விலை சொல்லுவாங்கங்க, நம்மளால் வாங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதிக அளவு வச்ச மாதிரி இருக்கும், அதிக அளவு காசு செலவு பண்ணாத மாதிரி இருக்குங்க. இப்போ வாங்கின மல்லிகைப்பூவை இதே மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் முடிச்சு போட்டுருங்க. ஆனால் முடிச்சு போடும்போது இந்த மாதிரி உள்ள ஏர் இருக்கக்கூடாது. அந்த ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிடணும். நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. நல்லா ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆகவும் அந்த பாலித்தீன் கவரும் அந்த பூவும் நல்லா ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிற மாதிரி வச்சு விட்டுருங்க. இப்போ வந்து இதே மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஸ்டீலில் இருக்கணும், அதான் மெயின். இப்போ அதை உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஏன் ஸ்டீலில் இருக்கணும்னு சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு சமயம் கரண்ட் போயிருங்க, ஃப்ரிட்ஜில் கரண்ட் இருக்காது. அந்த டைம்லையும் நமக்கு ஸ்டீல் பாத்திரம் வந்து கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அதனால சீக்கிரமே வாடி போகாது. பாருங்க, இந்த பூவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 நாள் ஆச்சுங்க. அப்படியே இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் மலர்ந்து வாங்கினேன், அதனால பாருங்க இப்போ நான் 4 நாள் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நமக்கு தலையில் வைக்கிற அளவுக்கு நல்லா மலர்ந்துருச்சுங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் மலர்ந்து வாங்கினீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வருங்க. நீங்கள் நல்லா மொட்டா வாங்கினீங்கன்னா 10 நாள் வரைக்கும் தாங்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாமந்தி பூவெல்லாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கியிருப்போம். அந்த சாமந்தி பூவோட காம்பு பகுதியெல்லாம் சீக்கிரமே அழுகி போயிருங்க. சரி, அதுவும் இல்லாமல் அது ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே ரொம்ப வாடி போயிடும். அந்த மாதிரி வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது எந்த கண்டெய்னராக வேணால் இருக்கலாங்க, பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம், ஸ்டீலில் கூட இருக்கலாங்க. இப்போ அதில் டிஷ்யூ பேப்பரை போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வாங்கின சாமந்தி பூவை அதில் சேர்த்துருங்க. ஒரு சிறிய அழுகி போன சாமந்தி பூ கூட இருக்கக்கூடாதுங்க. இந்த காம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். அதை வந்து இதில் சேர்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற சாமந்தி பூ ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. ரொம்ப வாடி போயிருந்துச்சுன்னா லைஃப் வராது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாமந்தி பூவை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா 10லேருந்து 15 நாள் வரைக்குமே அப்படியே இருக்குங்க. இது மேலேயும் டிஷ்யூ பேப்பரை அப்படியே போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆனியனை வந்து நம்ம வெட்டுறதுக்கு கத்தி தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பொட்டேட்டோ சீவுறதுக்கு பார்த்தீங்களா, இதுலேயே நம்ம அழகாக சீவிடலாங்க. நல்ல ஸ்லைஸாக சீவி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக இருக்குன்னு. பிரியாணிக்கெலாம் நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணணும்னா இந்த கிரேட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம நிறைய பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் அப்படியே கொச கொசன்னு போட்டு வச்சுருவோங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது டக்குன்னு நம்மளால் எடுத்து போடக்கூட முடியாது. அதுக்கு நம்ம ஈஸியாக எடுத்து போடுற மாதிரி வீட்டிலேயே ஆர்கனைசர் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற நோட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது தீர்ந்ததுக்கப்புறம் அந்த நோட்டு அட்டையை தூக்கி போடாதீங்க. அதை வந்து அந்த நோட்டு அட்டையை ரெண்டே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அட்டையும் இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் பின் அடிச்சிருங்க, அந்த எண்ட்லையும் இந்த எண்ட்லையும். அதுக்கப்புறம் கீழே பேஸ்க்காண்டி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அட்டையை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இப்போ வந்து கல் வளையல் தனியாக, கண்ணாடி வளையல் தனியாக ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டக்குன்னு நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் செலவு பண்ணி வாங்க தேவையில்லைங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ராலிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து எப்போயாவது அக்கேஷ்னலாக தான் எடுப்போம். மற்ற டைமில் வந்து லாஃப்ட்டில் போட்டு வச்சுருப்போம். அந்த ட்ராலியோட கிளாத் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால ஈஸியாகவே ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிரும். அதை நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போயுமே டஸ்ட்டு படாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இதே மாதிரி வேஸ்ட்டான ஸ்கர்ட், இன்ஸ்கர்ட்லாம் இருக்கும்ல, அதை தூக்கி போடாமல் இதே மாதிரி ட்ராலிக்கு வந்து கவரை நம்ம ஃபிட் பண்ணி வச்சிடலாங்க. இந்த கயிறை வந்து நம்ம இப்படி சுருக்கி அழகாக கட்டிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கர்ட் இதெல்லாம் இல்லைன்னா நைட்டி, வேஸ்ட்டான யூஸ் பண்ணாத நைட்டிலாம் வச்சுருப்போம்ல, அதை வந்து நம்ம ட்ராலிக்கு வந்து கவர் மாதிரி போட்டு விட்டுலாம். இதுக்குன்னு நம்ம காசு கொடுத்து ஆன்லைன்லேயோ கடையிலையோ தனியாக ட்ராலி கவர்னு வாங்க தேவையில்லைங்க. நமக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டு தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து இதே மாதிரி செயினில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கவரிங் செயினாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த செயினோட ஹூக் வந்து சம்டைம்ஸ் நமக்கு அறுந்து போயிடும். சம்டைம்ஸ் நமக்கு அர்ஜென்ட்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு மாட்டிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சேஃப்டி பின்னை மாட்டுறதுக்கு பதில் இதே மாதிரி தோடில் நம்ம வச்சுருப்போம்ல, அந்த தோடோட திருகாணியை கழட்டிடுங்க. கழட்டிட்டு அந்த செயினோட 2 ஹோல்ஸ்லையும் அந்த தோடை மாட்டிடுங்க. மாட்டிட்டு பின்னாடி பக்கம் திருகாணியை டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு டாலர் செயின் மாதிரியே நமக்கு அழகாக கிடச்சிருங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஹூக் இல்லாத டைமில் இந்த மாதிரி டாலரை மாட்டி நம்ம அழகாக நம்ம டாலர் செயின் மாதிரி வியர் பண்ணிட்டு போகலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டை வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதே மாதிரி டிக்டாக் கிளிப் இருக்கும் பார்த்தீங்க, பெண் குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. இந்த கையில் நெகம் இல்லாதவங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலை பயன்படுத்தி அந்த மேலே பூண்டோட மேல் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்பை வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தாவே அழகாக உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பயன்படுத்தலாம். டிக்டாக் கிளிப் இல்லாதவங்க சேஃப்டி பின் பயன்படுத்தி அந்த மேலே இருக்கிற டிப்பை வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து எடுத்து விட்டாவே அழகாக தோலை உரிச்சிடலாங்க. எந்த டூலுமே பயன்படுத்தாமலும் நம்ம உரிக்கலாம். இப்போ ஒரு 4-5 பூண்டுனா இந்த மாதிரி டூல் பயன்படுத்தி உரிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, இப்போ 1/4 கிலோ பூண்டு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக 1 நிமிஷத்தில் எவ்வளோ பூண்டு வேணாலும் நம்ம தோலை உரிச்சிடலாங்க. இப்போ இன்னொரு மெத்தட்லையும் பூண்டு உரிக்கலாங்க. இப்போ பூண்டோட டிப்பை வந்து லைட்டாக தரையில் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அழகாக அந்த டிப்பு வந்து கலந்து வந்துருங்க. இப்போ நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மெத்தடு பயன்படுத்துறதுக்கு நமக்கு பூண்டு வந்து நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா வெயிலில் காஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு தோல் சீக்கிரமாக உரிக்க வரும். கடையில் வாங்கிட்டு வந்த உடனே வெயிலை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் வராதவங்க வெறும் வானிலையில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஹீட் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக தோல் உரிக்க வருங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ரெசிபி வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 3-in-1 ஜூஸ்னே சொல்லலாம். இதில் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 3 இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிறிய அளவு பீட்ரூட்டை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளில் தோல்லாம் நீக்கிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே 2 துண்டு இஞ்சியை தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடயே அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கசப்பு சுவை கொடுத்துரும். இது கூடயே கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. முதையே நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கூழ் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கூழ் மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம வடிகட்டக்கூடாது. அப்படியே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம்னா, இதே மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சிலிக்கான் மோல்டு இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனில் இந்த ஜூஸ் எடுத்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி டீமோல்ட் பண்ணலாம்னா லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணாவே அழகாக நமக்கு டீமோல்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளோட ஏபிசி ஜூஸ் க்யூப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம இதே மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க. 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸு ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஜூஸ் போடுறதுனால ஒரு க்யூப் எடுத்துக்கிறேங்க. இது கூட ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். இப்போ இது கூடயே ஒரு டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து காலையில் எந்திரிச்ச நிமிஷம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுலேயே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நம்ம ரெகுலராக குடிக்கிறதுனால நல்ல வெயிட் லாஸ், கிராஜுவலாக நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. வெயிட் லாஸ் ஆகிறதுனால சில பேருக்கு வந்து முகம் உடம்புலாம் ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆயிரும். ஆனால் இந்த ஜூஸ் எடுக்கிறதுனால நல்ல ஸ்கின் க்ளோ ஆகும், நல்ல கலர் கொடுக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்குங்க. ஸோ ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டே வாங்க. இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து அரைச்சி குடிக்கும் போது ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் செய்வோம், அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி க்யூப் பண்ணி வச்சுருந்தோம்னா காலையில் எந்திரிச்ச நிமிஷம் நம்ம ஒரு க்யூப் எடுத்து போட்டோமா, சுடு தண்ணி ஊற்றோமா, குடிச்சோமான்னு இருக்குங்க. இப்போ இதே மாதிரி க்யூபாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுனால 1 மினிட்ல இந்த ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் அல்லது 15 டேஸ் ஒன்ஸு செஞ்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு நல்ல டைம் சேவிங்காக இருக்குங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், ஹோம் மேக்கராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது நல்ல ஒரு டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இடிக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் குறுமிளகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி இலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தட்டிடுங்க. நல்லா மையாக அரைக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி கொடுத்துருங்க. நீங்கள் மிக்சியில் வேணால் கூட அதை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த பொருளோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிடுங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா வேஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேலே இருக்கிற மூடியில் நல்லா ஹோல் போட்டு அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கரப்பாம்பூச்சி தொல்லைக்கான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நைட் நேரத்தில் தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நைட்டில் தான் அதிக அளவு கரப்பாம்பூச்சி நடமாடுங்க. ஸோ அதனால் நைட்டில் தான் நம்ம பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு கிச்சனில் ஸ்டவ்வில் வந்து சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அந்த சமையல் செஞ்சதுக்கான பொருள்லாம் செஞ்சுருக்கும்ல, அந்த ஸ்மெல்லுக்காண்டி அதிக அளவு கரப்பாம்பூச்சி வரும். அதனால் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வுக்கு பேக் சைட்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு கீழேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி டைல்ஸ்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அந்த பள்ளி தொல்லையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக கவனிக்க வேண்டியது சிங்க்கு தாங்க. இந்த சிங்கோட அவுட்லெட்லேயும் நமக்கு அதிக அளவு கரப்பாம்பூச்சி வரும். அதனால் அங்கனையும் இந்த நல்ல பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். சமையல் செய்த பாத்திரம், நம்ம சாப்பிட்ட தட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஸ்மெல்லுக்காண்டி அதிக அளவு கரப்பாம்பூச்சி வரும். அதனால் நல்லா கழுவி கவுத்துருங்க. கவுத்ததுக்கப்புறம் இந்த அவுட்லெட்டில் இந்த சொல்யூஷனை ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காது. நெக்ஸ்ட்டு பாத்ரூமோட அவுட்லெட்லேயும் இந்த சொல்யூஷனை ஊற்றிடுங்க. அதே மாதிரி வாஷ் பேஷனோட அவுட்லெட்லேயும் அந்த சொல்யூஷனை ஊற்றி விட்டுருங்க. அங்கிட்டலாம் அதிக அளவு கரப்பாம்பூச்சி வரும், அதனால் ஊற்றிடுங்க. மெயினாக வந்து சிங்கை வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அந்த க்ளீன் இல்லாத ஸ்மெல்லுக்கு தான் அதிக அளவு கரப்பாம்பூச்சி வருங்க. இந்த சொல்யூஷனை வந்து 4 நாள் வச்சு பயன்படுத்திக்கலாம். ரெகுலராக அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகோட ஸ்மெல்லுக்கே நமக்கு கரப்பாம்பூச்சியும் பள்ளியும் வரவே வராதுங்க. ரொம்ப இந்த சொல்யூஷன் எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.